பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனம். நமக்கு சூழ்நிலையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினாலும் நம்முடைய மதியினத்தினால் கவனக்குறைவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினாலும் நாம் செய்கின்ற தவறுகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினாலும் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறோம். மனிதர்கள் நம்மை கைவிடலாம், மனிதர்கள் நம்மை மறக்கலாம், நாம் செய்த உதவிகளை மறக்கலாம், மறந்தும் விடுவார்கள். ஆனால் நாம் பிறந்த நாள் முதல் தற்போது வரை நமக்கு அநேக உதவிகள் செய்த ஆண்டவரையே நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து அநேகருக்கு செய்த நன்மைகள் மற்றும் அடையாள அற்புதங்களை மறந்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மனிதர்கள் மனிதர்களை மறப்பார்கள், கைவிடுவார்கள். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்து கொண்டவர். நம்முடைய வாயில் சொல் பிறப்பதற்கு முன்பே அதனை நன்கு அறிந்தவர். பரிசுத்த வேதாகமத்தில் நோவாவை மறக்கவில்லை, ஆபிரகாமை மறக்கவில்லை, யோசேப்பை மறக்கவில்லை, தாவீதை மறக்கவில்லை, தானியேலை மறக்கவில்லை. ஆம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறவர். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றும் தன்னால் அழைக்கப்பட்டவர்களின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மேல் இரக்கமாயிருப்பவர். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர். சதா காலமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை, கைவிடுவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களையும் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் உயிர் தெழுந்தவுடன் தானே சென்று அவர்களை சந்தித்தார். அவர்கள் அவரை மறந்துவிட்டார்கள், ஆனால் அவர் அவர்களை மறக்கவில்லை. அவர்கள் மத்தியில் பிரசன்னமானார், அவர்களை மறவாமல் தேடி சென்றார். எனவே மாறாதவரையும் மறவாதவரையும் கொண்டிருக்கிற நாம் நம்மை உண்டாக்கியவரையும் நம்மை உருவாக்கியவரையும் என்றும் மறவாமல் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு ஏற்படுகின்ற வேதனையின் போதும் சோதனையின் போதும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உபத்திரவத்திற்குள் கடந்து செல்லும் போது ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்றும் என்னை கைவிட்டார் என்றும் புலம்புவதை விட்டுவிட்டு, மாறாத தெய்வம், மறவாத தெய்வம் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அறிக்கை செய்து வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.